இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃப் வந்து செட்டில்டுங்க. ஆமாங்க, CIL அதாவது கோல் இந்தியா லிமிடெட்ல இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் வந்திருக்கு. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் டைம்ல மாதம் 50,000 ரூபாய் சேலரி கிடைக்குது. ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங்லேயே நீங்க ஒரு 90ல இருந்து 95,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 400க்கும் அதிகமான வேகன்சி இருக்குதுங்க நம்ம தமிழகத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கூட கிடையாதுங்க. முழு தகவலை தெளிவா சொல்ல போறேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. எப்பவும் கேக்குறதா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் டெய்லி இந்த மாதிரி ஹைலைட்டான ஜாப்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். CIL டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. CIL அப்படிங்கிறது கோல் இந்தியா லிமிடெட், இந்தியாவினுடைய நிலக்கரி நிறுவனம். சரிங்களா? தற்பொழுது CIL டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் அதிகமான வேகன்சிஸ் இருக்கு. ட்ரைனி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு டெம்பரவரி ஜாப் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து நிரந்தர அரசு வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆயிரும். இந்த கோல் இந்தியா லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாரத்னா பப்ளிக் செக்டார் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் கீழ வரக்கூடிய ஒரு துறை தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது இந்த கோல் இந்தியா லிமிடெட்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா தற்பொழுது CBT எக்ஸாம் மூலமா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமா கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்க. அண்ட் இதுல ஹைலைட் ஆன விஷயம், இன்டர்வியூ கூட கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் மட்டும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்க லைஃப் வந்து செட்டில்டு. நோட்டிபிகேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது கோல் இந்தியா லிமிடெட் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த 400க்கும் அதிகமான மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கோல் இந்தியா லிமிடெட் உடைய சப்ஸ்டரி யூனிட்ல தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கோல் இந்தியா லிமிடெட் உடைய துணை நிறுவனத்துல தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேஜர் பார்ட் ஆஃப் சப்ஸ்டரி யூனிட் கோல் இந்தியா லிமிடெட் என்ன தெரியுமா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், NLC டிபார்ட்மெண்ட் தான். சோ NLC உடைய கார்பரேட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. அண்ட் உங்களுக்கு அபிஷியலா நெய்வேலியில NLC பிளான்ட் இருக்கு. சோ நம்ம தமிழகத்துல இருந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 இடத்துல, அதாவது சென்னை ஆர் நெய்வேலி, இந்த 2 இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நாடு முழுவதும் நிறைய சப்ஸ்டரி யூனிட்ஸ் இருக்கு. அங்க கூட உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கலாம். சோ நம்ம தமிழகத்திலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. ஆன்லைனோட அப்ளிகேஷன் தான். சோ ஆன்லைனோட அப்ளிகேஷன் ஜனவரி 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்திரலாம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டிசிப்ளின்ல ஒரு 20 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாத்தையுமே கம்யூனிட்டி வைஸா, அதாவது தெளிவா வகுப்புகள் வாரியாக டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் டிசிப்ளின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 103 வேகன்சி இருக்கிற வேகன்சில இந்த பினான்ஸ்ல தான் ஒரு 103 வேகன்சி அதிகமான வேகன்சி வந்திருக்கு. லீகல் லா படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான வேகன்சி ஒரு 18 வேகன்சி கொடுத்திருக்காங்க. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல ஒரு ஜாப் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கார்பரேட் ஆபீஸ்ல தான் வேலை வாய்ப்பு இருக்கும். ஒரு 25 வேகன்சி கொடுத்திருக்காங்க. மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 44 வேகன்சி இருக்கு. அண்ட் பர்சனல், அதுக்கப்புறம் HR டிபார்ட்மெண்ட்ல 97 வேகன்சி கொடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒரு 31 வேகன்சி. ஃபைனலா கோல் ப்ரிப்பரேஷன், இது வந்து ப்ரொஃபஷனல் கேட்டகரியில கோர் கேட்டகரியில வருதுங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதுல ஒரு 68 வேகன்சி கொடுத்திருக்காங்க. மொத்தமா 434 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்திரலாம். சோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், இந்த ஜாபுக்கு யார் எலிஜிபிள்? ஒரு ஜாபுக்குமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த போஸ்ட் கோடையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். சோ இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா குறைந்தது 2 வருடம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலோ ஆர் டிகிரி படிச்சிருந்தாலோ அதுல என்ன டிசிப்ளின் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கேட்கறாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் கேட்கறாங்க, கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் கேட்கறாங்க. இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில சோசியல் ஒர்க் எடுத்து படிச்சிருந்தாலோ, ஏன்னா அது ரைட்டடா நீங்க கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், அர்பன் அண்ட் கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ல நீங்க PG டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது உங்களுடைய PG டிகிரியில 60% மதிப்பெண்கள் வாங்கி இருக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலர் டிகிரி தான் கேட்குறாங்க. உங்களுடைய டிகிரியில் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி எனி பிடெக் படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி பிஜி டிகிரி இல்லைனா டிப்ளமோல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து பிடெக் என்விரான்மெண்டல் எலிஜிபிள், அப்படி இல்லைனா எம்டெக்ல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இதுல தான் வேகன்சி அதிகமா இருக்கு. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருந்தாலோ இல்லைனா ICAA படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் லீகல் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்க வந்து லா கேட்டகரியில கிராஜுவேட் படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் படிச்சிருந்தாலோ இல்லைனா 5 இயர்ஸ் டியூரேஷன்ல நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு 2 இயர்ஸ் நீங்க MBA படிச்சிருந்தாலோ இல்லைனா PG டிப்ளமோல மேனேஜ்மெண்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பேப்பர் எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்க, மேஜர் பேப்பர் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ஜாபுக்கு இன்ஜினியரிங் டிகிரியில வந்து எலக்ட்ரிக்கல் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்க 2 இயர்ஸ் MBA படிச்சிருக்கணும், இல்லைனா PG டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் அண்ட் HR, இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 2 இயர்ஸ் ஃபுல் டைமா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா டிப்ளமோல நீங்க ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலோ அதுல வந்து பாத்தீங்கன்னா HR, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா MBA படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். இந்த மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்ல HR வந்து நீங்க மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகளுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோல் ப்ரிப்பரேஷன், இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடெக் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டிசிப்ளின் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள், மினரல் இன்ஜினியரிங் ஆல்சோ எலிஜிபிள், அதுக்கப்புறம் மினரல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து பேச்சுலர் டிகிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல நோட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க, ஃபார் ஆல் டிசிப்ளின், அதாவது பர்சனல் அண்ட் HR தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா டிசிப்ளின்ஸ்க்குமே அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன்ல நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். செக்யூரிட்டி கேட்டகரியில வரக்கூடிய வேலைகளுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சவங்க எலிஜிபிள் தான். பட் இது செக்யூரிட்டி கேட்டகரியில வர்றதுனால குறைந்தது 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல கேட்கறாங்க, கவர்மெண்ட் செக்டார்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி கேட்டகரியில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க அதுக்கு அப்ளை பண்ணுங்க. மற்றபடி மீதி இருக்கக்கூடிய எல்லா ஜாபுக்குமே ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்திரலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஜாபுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமா கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்க. ஸோ ஒரே ஒரு CBT எக்ஸாம் தான், அதை மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். இன்டர்வியூ கிடையாது, நோ இன்டர்வியூ அப்படிங்கறத போட்டிருக்காங்க. CBT எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்களோ அதை வந்து வகுப்புகள் வாரியாக யார் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு 1 by 1 கொடுத்துட்டே இருப்பாங்க. டெஸ்ட், அதாவது எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டுக்கான சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 3 டெஸ்ட் சிட்டிஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற டெஸ்ட் சிட்டிஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு கண்டிப்பா சென்னை எக்ஸாம் சென்டர் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் வந்து செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான அந்த ஸ்கீம்ஸ் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு 3 மணி நேரம் நடக்குதுங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. 100 மார்க் கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து பேப்பர் 1 வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், அவேர்னஸ், ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், இதுதான் டாபிக் சிலபஸ். இந்த ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் வந்து ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்ஸை வந்து நான் வீடியோல டேக் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ், நீங்க என்ன ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல குறிப்பா ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், MBA டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், உங்களுடைய டிசிப்ளினை பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல பேப்பர் 2ல கேட்கறாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நீங்க எழுதிக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், நோ பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் மார்க்கே கிடையாதுங்க. ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வாங்குறாங்களோ அதை பொறுத்து தான் செலக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு வேற லெவலான ஜாப். நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1180 ரூபாய் இன்க்ளூடிங் GST சேர்த்து போட்டிருக்காங்க. இதுல SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஒன்லி ஃபார் ஆன்லைன் மட்டும் தான். அதே மாதிரி ஃபீஸ் ஆல்சோ நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம்.
இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அதிகபட்சம் 30 வயது. ஓபிசியா இருக்கிறீங்கன்னா 33 வயது, எஸ்சிஎஸ்சினா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஒன் பை ஒன் அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃப் வந்து செட்டில்டு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அதாவது E2 கிரேட்ல எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய பேசிக் பே 50,000 ரூபாய். நீங்க 1 இயர் நீங்க ஒர்க் பண்ற பட்சத்துல டூரிங் ட்ரெயினி டைம்ல உங்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். அலவன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் E3 கிரேட்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. அந்த 1 இயர் நீங்க ட்ரெயினில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஜாப் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்துல E3 கிரேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ உங்களுடைய பேசிக் பே 60,000 ரூபாய். அதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் நிறையவே இருக்குதுங்க. எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹெச்ஆர்இ அலவன்ஸ்ல இருந்து டி அலவன்ஸ் நிறைய அலவன்ஸ் இருக்கும். ஸோ அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங்லேயே 95ல இருந்து 1 lakh வரைக்கும் நீங்க சேலரி ஆன் பண்ணலாம் ஆஃப்டர் 1 இயர். ஓகேவா? அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுலயுமே குறிப்பா சப்சிடரி கம்பெனிஸ், துணை நிறுவனத்துல தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கறத அழுத்தமா சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியாவுடைய துணை நிறுவனம் இந்தியா முழுவதும் நிறைய இடத்துல இருக்கு. நம்ம தமிழகத்துல மேஜர் துணை நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எல்சி தான். ஸோ என்எல்சிக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் எங்கனாலும் போய் நீங்க வேலை பார்க்கறதுக்கு வில்லிங்கா இருக்கணும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. ஒன்லி கேண்டிடேட்ஸ் வில்லிங் டு சர்வ் எனிவேர் இன் இந்தியா நீட் டு அப்ளை அப்படிங்கறத போட்டிருக்காங்க. எங்கனாலும் போய் நான் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்ப்பா அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷனை போட்டுருங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் இருக்கு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு, எப்படி ஆன்லைன் அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. குறிப்பா நான் திரும்ப சொல்றேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை வாய்ப்பு வருதுன்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. பட் இப்போ வித்தவுட் கேட்ல சிபிடி எக்ஸாம் மூலமா, அதுவும் இன்டர்வியூ இல்லாம நோ நெகட்டிவ் மார்க்ல வந்திருக்கு. கண்டிப்பா எலிஜிபிள் பீப்புள் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் போட்டுருங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.